படம் சூப்பர் ஜி. சர்வதளமான நல்லா அருமையான படம், சமூக நீதிக்கான ஒரு சர்வமான படம். சாங்ஸ் ஏர்மன் நல்லா போட்டிருக்காரு, நல்லா அருமையான மியூசிக் போட்டிருக்காரு. ஒரு ஹீரோவே மியூசிக் கரெக்டாக அடிக்கும் போது அதுக்கேற்ற பீட் பண்ணி கொடுத்துருக்காரு. நல்ல படம். அதெல்லாம் கரெக்டாக அருமையாக காமிச்சிருக்காங்க. 2 பேருமே கோஎஜுகேஷன் காமிச்சிருக்காங்க. எந்த ஒரு இதுவும் பாகுபாடு இல்லாமல் சமமாக காமிச்சிருக்காங்க. சர்வமான படம். வேற லெவல் தான் படம், வேற லெவல். ஜிவிபி ஆக்டிங் வேற லெவல் பண்ணியிருக்காரு. சாங்ஸ் ஐயோ கூஸ் பம்ஸ் தான், சாங்ஸ் தான். நல்ல படம், கண்டிப்பாக பார்க்கலாம். நல்ல படம். இப்போ கல்ச்சர் இருக்குல்ல, கர்நாடக சங்கீதம் அந்த மாதிரி இருக்கிறத வந்து எல்லாருமே வாசிக்கலாம். மியூசிக் வந்து இருக்கும். மேக்ஸிமம் இந்த படம் வந்து இப்போ ப்ரெஷராக இருக்கவங்களாம் பார்க்கலாம். ரொம்ப எப்போ பார்த்தாலும் ஆக்ஷன் பார்த்து மண்டைக்குள்ள ஒரே பிரச்சனையாக இருக்குல்ல எல்லாருக்குமே, வயலண்ட்டுன்னு. அதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல படமாக பார்க்கலாம். சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. டேரக்டர் தான் மெயின் பார்ட், ராஜீவ் மேனன் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் நீங்கள் ஆக்ஷனாலாம் எதிர்பார்த்து வரக்கூடாது, புரியுதுங்களா? ஆக்ஷனோ இல்லை ஆர்ஆரோ எதிர்பார்த்து வரக்கூடாது. காமா மனசுக்கு நிம்மதி வேணா இந்த படம் வந்து பார்க்கலாம். அவர் நல்லா பண்ணியிருக்காரு, பீட்டராகவே இருக்காரு. அரசியல்ல ஜாதி கேஸ்ட் பத்தி கொஞ்சம் பேசியிருக்காங்க ஒரு சில சீன்ல. இதெல்லாம் வேணுமோ, ரொம்ப இன்டெப்தெல்லாம் இல்லை, பட் அதுலேயே புரியுது ஒரு லோ கேஸ்ட்லேருந்து எப்படி கர்நாடிக் மியூசிக் உள்ள போக முடியும். அதை ரிலேட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதாவது ஒருத்தர் தூக்கி ஒருத்தர் மட்டன் தட்டுறதோ இல்லை மேலே இருக்கவங்க தூக்கி கீழே போகிறதுலாம் இல்லை, ரெண்டுத்தையும் நல்லா ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்தது. அதாவது விஜய் ஆக்டர் தளபதி ஃபேன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரெஃபரன்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங்கில் நல்லா கொடுத்துருக்காங்க. அதாவது கொஞ்சம் டையார்ட் ஃபேன் மாதிரி ரொம்ப நல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி ஜானி எப்படி போகுது மியூசிக்கல் அப்படின்றத எடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸ் தான் ஜி. கிளைமேக்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்காத மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸ்னா இவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினச்சோம், ஆனால் கிளைமேக்ஸ் தான் சூப்பராக இருக்கும். நம்ம அதுக்குள்ளே போயிடுவோம், நம்ம ஆட்டோமேட்டிக்காக கிளாப்ஸ் தட்டுவோம். தளபதி ரெஃபரன்ஸ் தான் ஜி மாசு. இன்ட்ரோ போன உடனே உள்ள போன உடனே தளபதி தான் மாசு. அந்த தளபதிக்காகவே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு தளபதி ஃபேனாக நடிச்சிருக்காரு. தளபதி பற்றி அந்த படத்தில் வர சீனாக இருக்கட்டும், அவர் பிளட் டொனேட் பண்ணுறதா இருக்கட்டும், மக்கள் இயக்கத்தில் வச்சு பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே சூப்பராக பண்ணுவாங்க. அரசியலை பற்றி அவ்வளோ ஜி. ஆனால் இந்த படத்தில் வந்து கீழ் ஜாதிக்காரங்க மேல் ஜாதிக்காரங்கன்றது இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. அது ஒன்றும் அழியலைன்றது இந்த படத்தில் காட்டிடுறாங்க. அது எஸ்சியாக இருக்கட்டும், எந்த ஒரு ஃபீல்டாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஆனால் அந்த ஜாதின்றது அது இருக்குது. அதை வந்து ஒரு சின்ன டாட் சொல்லியிருக்காங்க. கிராமத்தில் ஜாதி விஷயங்கள் எவ்வளோ இருக்குதுன்றத ஒரு டீ டம்ளரில் காட்டுவாங்க. சூப்பராக அந்த கண்ணாடி மேல் ஜாதிக்காரங்க கண்ணாடி டம்ளர் குடிக்கிறதும், கீழ் ஜாதிக்காரங்க இது பிளாஸ்டிக் டம்ளர் குடிக்கிறதும், டீ குடிக்கிறதும், அது இந்த படத்துலையும் காட்டுவாங்க. அந்த ஒரு சின்ன இதுலேயே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. நல்லா நடிச்சிருக்காருங்க. படம் நல்லா இருக்கு. சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வருது, ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருக்கு ப்ரோ. படம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த வீக்கோட வின்னர் கன்ஃபார்மா இதுதான், வேற நோ டவுட். சாங்ஸ், பிஜிஎம் எல்லாமே சூப்பரா இருக்கு. ராஜீவ் மேனன் படத்துல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ எல்லாமே இருக்கு. கண்டிப்பா சொல்லலாம், he is back with a bang னு சொல்லலாம். கண்டிப்பா இட்ஸ் a must watch. நல்லா இருக்கு. படம் வந்து சூப்பரா இருக்கு, வேற லெவலா இருக்கு. சர்வதாளமயம் அப்படின்ற பேருக்கு ஏற்ற மாதிரியே படம் ஃபுல்லாவே வந்துட்டு ஒரு தாளமயமாவே இருக்கு. டைரக்டர் ராஜீவ் மேனன் சாரும் சரி, ஏஆர் ரஹ்மான் சாரும் சரி, அவங்களுடைய காம்பினேஷன் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து இப்போ வந்து மீட் பண்றாங்க. ஸோ அந்த மின்சார கனவு கண்டுகொண்டேன் அந்த ஒரு லெவல் எதிர்பார்த்துட்டு வரோம். அது கூட ஒரு படி மேலேயே இருக்கு. படம் வந்துட்டு வேற லெவல் படம். ஜிவி பிரகாஷ் பின்னிருக்காரு, பீட்டரா வந்து வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். தளபதி ரசிகன் ஃபுல்லாவே ஒரு விஷயம், அவர் போடுற டிஷர்ட்டும் சரி, அவர் பைக்ல முன்னாடி ஸ்டிக்கர் ஓட்டுறதும் சரி, தளபதி ரெஃபரன்ஸ் செம்மையா இருக்கு. நிஜ வாழ்க்கையிலே வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜிவி பிரகாஷ் வந்து தளபதி ரசிகர் அப்படின்னு. படத்துலயும் வந்து வாழ்ந்திருக்காரு. ரசிகர் மன்றத்துல வந்து இருக்கிறது, பிளட் டொனேட் பண்றது சூப்பரா இருக்குங்க படம். இல்ல படம் அதுதான், நம்ம சாதாரணமா வெளியிருந்து யோசிக்கும் போது ஒரு கர்நாடிக் மியூசிக் பத்தி இருக்கும் போல இருக்கு, புரியுமா அப்படின்னு தான் நிறைய யோசனைகள். ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் இதுதான் கேட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு சாமானிய மனுஷன், ஒரு சாதாரண ஒரு மனுஷன் எப்படி வந்துட்டு அவனுடைய மியூசிக்கல் ஜெர்னி, மியூசிக் மேல இருக்க அவனுடைய லவ் வந்துட்டு எப்படி அவனை கொண்டு போகுது அப்படின்றதான் கதை. வேற லெவல் படம். ரொம்ப நல்லா இருக்கு பிரதர், படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஜிவி பிரகாஷோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். இதுதான் ரொம்ப ஆக்டிங் ஸ்கில்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஏஆர் ரஹ்மானால் மட்டும்தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். வேற யாராலும் இது அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்குமா, அந்த சோல் எடுத்து வந்துருக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா படத்தோட மெயின் இது மியூசிக்கல் சப்ஜெக்ட்ன்றப்போ ஏஆர் ரஹ்மானால் மட்டும்தான் பண்ண முடியும். ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்லேருந்தும் பாட்டுலேருந்தும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் தாராளமாக பார்க்கலாம். சூப்பரான படம், எல்லாம் ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம். ஆக்சுவலாக ஜேர்னி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் லாஸ்ட் ஒரு 20-30 மினிட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஒரு சாங்ஸில் எல்லாம் டார்ஜிலிங்லேருந்து எல்லா இடத்துலையும் போகிறது, டார்ஜிலிங் நிறைய பிளேசஸ்லாம் காமிச்சாங்க, கேரளா எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணுறது. ஒரு மியூசிக்கல் ஜேர்னியாக இருந்தது, ஒரு கம்ப்ளீட் ஜேர்னி. இந்தியாவில் உள்ள தூரத்துக்கு என்னென்ன விஷயம்லாம் இருக்குன்றது ஒரு சிங்கிள் மூமெண்ட்லேயே எல்லாத்தையும் நல்லா காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம். சூப்பர்ண்ணா, வருஷத்தில் நல்ல ஒரு பெஸ்ட் மூவி, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோன்னு எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது சாங்க்கு தான் ஜி பெஸ்ட்டாக வயசாக கொடுக்கணும். அதாவது இசையை ரொம்ப ரசிக்கிறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இசைக்காகவே பார்க்குறவங்களா இருக்கலாங்க. நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து அவர் வந்து பீட்டராகவே இந்த படத்தில் வாழ்ந்துட்டாரு. படம் சூப்பராக இருக்குது, எல்லாருமே பார்க்கணும். தரமான படம். இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆன பெஸ்ட் மூவி இதுதான். இந்த படத்தை வந்து வேற லெவல் போகணும் நான் நம்புறேன். எல்லாருமே போய் தியேட்டரில் பாருங்க, கண்டிப்பாக எல்லாரும் பாருங்க. ஏன்னா இந்த படத்தை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும்.